கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு சத்தியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த நாட்களிலே கிறிஸ்தவத்திலே 40 நாட்கள் லெந்து டேஸாக அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அனுசரித்து வந்திருக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். லெந்து காலங்களை நாம் அனுசரிக்கலாமா கூடாதா என்று நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் அவர் முடித்து விட்டார். அவர் பலியாகி விட்டார். எல்லாவற்றையும் அவர் முடித்து விட்டதினாலே நாம் திரும்பவும் இன்னொரு 40 நாளை நாம் செய்வது, இன்னும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மரிக்கவில்லை என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, அவர் சிலுவையில் மரித்தது எதற்காக? அவர் மரித்து பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் திரும்ப நாம் இந்த 40 நாட்களை நாம் லெந்து டேஸாக அனுசரிக்கும் பொழுது அது எப்பேற்பட்ட காரியத்தை நம்முடைய மத்தியில் கொண்டு வருகிறது என்றால், இன்னும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் மரிக்கவில்லை என்ற அர்த்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே தான் எபிரேயர் 10வது அதிகாரத்தில் முதல் 3 வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடினால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடினால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த லெந்து காலங்களை நாம் அனுசரிக்கும் பொழுது இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இன்னும் பாவங்கள் இருக்கிறது என்று அர்த்தமாம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்க்கும் பொழுது பிரதான ஆசாரியன் தன்னுடைய பாவத்திற்காகவும் ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் வருடாந்தோறும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு சென்று அவன் அந்த இடத்துல பலிகளை ஏறெடுப்பான். பிரியமானவர்களே, அவனுடைய பாவங்களுக்காக அந்த இடத்துல அவன் மன்னிப்பு கேட்கிற ஒரு காரியத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அதே நிலை திரும்ப தொடர்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தது எல்லாம் வீணாய் போய்விடும். பிரியமானவர்களே, ஆகவே தான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, வருஷாந்தோறும் நினைவு கூறுதல் என்பது எப்படி இருக்கிறது என்றால், பாவங்கள் உண்டென்று அது அறிக்கை செய்கிறது. பிரியமானவர்களே, ஆனால் அப்படி அல்ல. பாவங்களிலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம்? கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி அவர் மரித்ததினாலே உயிர்த்தெழுந்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நாம் பாவங்களிலிருந்து விடுதலை அடைகிறோம். வருஷாந்தோறும் இப்பொழுது நினைவு கூறுதல் தேவையில்லை. பிரியமானவர்களே, ஆகவே தான் பவுல் கலாத்தியர் 2வது அதிகாரம் அங்கே 18வது வசனத்தில் இப்படியாக பவுல் எழுதுகிறார்: நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் இடித்து விட்டார். எல்லாம் முடிந்தது. ஆனால் திரும்ப வருஷாந்தோறும் நினைவு கூறுதல் என்பது திரும்ப நம்மை பழைய உடன்படிக்கைக்கு, பாவத்துக்கு நேராக நம்மளை கொண்டு போகிறது. பிரியமானவர்களே, ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். பிரியமானவர்களே, ஆகவே தான் கொலோசியரில் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் எப்படியாக இருக்கிறது: நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அவைகளின் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிரியமானவர்களே, சிலுவையில் எல்லா காரியத்தையும் வெற்றி சிறந்து விட்டார். இனிமேல் நாம் மனிதருடைய கற்பனைகளுக்கு நாம் போகக்கூடாது. இதே அதிகாரம் கொலோசியர் 2வது அதிகாரத்தில்
எழுதப்பட்டிருக்கிறது 20வது வசனத்திலிருந்து, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியையும் போதனைகளின்படியையும் நடந்து தொடாதே, ருசிப்பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவைகள் எல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனைகளையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுவதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்பட மாட்டாது. பிரியமானவர்களே, மனுஷருடைய கற்பனைகள் தீண்டாதே, ருசிப்பாராதே. இந்த லெந்து நாட்களில் நாம் பார்க்கிறோம்? நான் சாப்பிட மாட்டேன், அல்லது நான் பூ வைக்க மாட்டேன், அலங்காரங்களை நான் செய்து கொள்ள மாட்டேன். இதெல்லாம் மனுஷருடைய போதனைகள். தொடாதே, தீண்டாதே, ருசிப்பாராதே. இதெல்லாம் மாம்சத்தில் நமக்கு சில உணர்வுகளை கொடுக்குமே தவிர ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த மாற்றம் இருக்காது. பிரியமானவர்களே, ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து நாம் யாவருக்காக கல்வாரி சிலுவையில் அவர் மரித்து எல்லாவற்றையும் முடித்து விட்டார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு பாவத்திலிருந்து முழுமையான ஒரு விடுதலையை நாம் அடைகிறோம். இனிமேல் பழைய உடன்படிக்கைக்கு நாம் போக தேவையில்லை. ஆகவே இந்த லெந்து காலங்களை அனுசரிப்பது என்பது இன்னும் நான் பாவி என்பதை காட்டிக்கொள்வது. பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை கேட்டு பூரணத்தை நோக்கி கடந்து போவோம். பழைய உடன்படிக்கையில் இருக்கும் போது நாம் ரட்சிக்கப்பட முடியாது, பரலோகம் போக முடியாது. அது பாவத்துக்கும் சாபத்துக்கும் உட்பட்ட காலங்கள். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையில் முடித்து விட்டார். அங்கிருந்து வந்த பரிசுத்த ஆவியை பெற்று நாம் பூரணப்படுவோம். கர்த்தர் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.